ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசேஷன் மான்வாவோட எபிசோட் 48 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். பிரதர் ஷேடோ ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ண வேண்டிதான் அந்த டாங் ஃபேங் யூ அந்த பொம்பளையே என்னால் கொல்ல முடியும். ஆனால் நம்ம ஷேடோ அங்கே முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஷேடோ நீங்கள் கவலைப்பட வேணாம், நான் ஒன்றும் ஃப்ரீயாக ஹெல்ப் பண்ண கேட்கல. நான் அதுக்கு உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். என்கிட்ட என்ன இருக்கோ அதை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் இத்தனைக்கும் பாதி லைஃப் எனர்ஜியை தரதுக்கும் நான் தயாராக இருக்கேன். என்னோட எக்யூப்மெண்ட்டு இல்லை ஸ்கில்லு என்ன வேணுமோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு ப்ளீஸ் அந்த டாங் ஃபேங் யூ அந்த லேடியை கில் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ஷேடோ. இத்தனைக்கும் நான் உங்களுக்கு ஸ்லேவாக இருக்கவும் தயாராக இருக்கேன், ஒபீடியண்ட்டாகவும் இருக்கேன். சொல்கிற ஒரு விஷயத்தையும் நான் கேட்கவும் தயாராக இருக்கேன். கோஸ்ட் ஷேட், என்னால் அவங்கள கொலை பண்ண உதவி பண்ண முடியாது. இது உனக்கான ரிவெஞ்சு. என்னால் இதில் நடுவில் வர முடியாது, நீ அதான் இதை பண்ணணும். ஆனால் அது வரைக்கும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக உனக்கு பண்ணுவேன். ஆனால் என்னோட ஹெல்ப் எது மேலே டிபெண்ட் ஆகிருக்குன்னா உன்னோட தலைவிதி அது மேலே தான் டிபெண்ட் ஆகிருக்கும். என்னது, எனக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா? எப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க? கோஸ்ட் ஷேட் வா, என்னோட கில்டில் ஜாயின் பண்ணு, என்னோட கில்டில் ஒரு மெம்பராக மாறிடு. ஸோ அது மூலமாக உன்னோட ரிவெஞ்சுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். கில்டோட இன்விடேஷனையும் அவன் அனுப்புகிறான். அங்கே ஷேடோ அப்படின்னு கில்டு பேரும் போட்டிருக்கு. இதுதான் ஷேடோவோட கில்டா? அவர் சொன்னபடி நான் அக்செப்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக அவர் எனக்கு உதவி பண்ணுவார்ல. இதனால அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அந்த கில்டில் பேரும் மென்ஷன் ஆகுது. கோஸ்ட் ஷேட், இந்த பொண்ணு இப்போ உங்களோட கில்டு மெம்பராக இருக்கா? இதை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது, அப்போனா நீ முடிவெத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணோன்னா உன்னோட கிளாஸ் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு நீ கொண்டு போகணும். அது என்னது, அது எப்படி, அது எதுவுமே என்னால் சொல்ல முடியாது. நீயா தேடிதான் கிளாஸ் அட்வான்ஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஒன்ஸ் நீ அதில் வெற்றி அடைஞ்சா கண்டிப்பா என்னை பார்க்கறதுக்கு வரலாம். அந்த விஷயத்த உன்னால அடைய முடியலன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், அந்த ரிவெஞ்சை நீ மறந்துடு. ஏன்னா உன்னால அதை பண்ண முடியாது. இதுக்கப்புறம் ஷேடோ அவனோட ஸ்டில்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு போகும்போதே சொல்றான், உண்மையை சொன்னா இந்த கோஸ்ட் பொண்ணுகிட்ட நிறையவே பொட்டன்ஷியல் இருக்கு. அவளுக்கு சரியான கைடன்ஸ் இருந்தாலே போதும், அவளால முன்னேறி போக முடியும். ஈவன் இப்போ இருக்கிறத விட பல மடங்கு அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகலாம். நான் சொன்ன மாதிரி அவ பண்ணானா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு பெரிய உதவியா இருப்பான் எனக்கு. இதே மாதிரி கார்டியன் அழிக்கிறதுக்காக கார்டியனோட ரூமுக்கு வரான். அந்த இடத்துல ஒரு விச் கார்டியனும் இருக்கு. இது ஒரு பிளாட்டினம் கிரேட்ல இருக்க கார்டியன். இதோட லெவலும் 15. அப்போனா நான் யோசிச்ச மாதிரி இந்த ஸ்பெக்டேட்டர் அகாடமியோட கார்டியன் இதுதானோ? சரி, நம்மளோட அட்டாக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். அங்க ரிங் பிளேடு ஆக்டிவேட் பண்றான். அந்த மாஸ்டரும் தன்னுடைய 4 தலையை ஆக்டிவேட் பண்ணு. நம்ம ஹீரோவும் அந்த ரிங் பிளேட் ஆக்டிவேட் பண்ணனால பயங்கரமா அங்க டேமேஜ் போகுது. ஆனா அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயத்தையும் அவன் சொல்றான், கார்டியன் யாராச்சும் வந்தாலே போதும் அதோட 4 தலைகளை ஆக்டிவேட் பண்றோம். அதே மாதிரி என்னதான் நம்ம மாங்குன்னு பிசிக்கல் அட்டாக் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரத்துல எதுவுமே அதுக்காகாது. அதனாலயே இந்த கார்டியன் மேல எலமெண்டல் டேமேஜை வச்சுதான் நல்லா தாக்க முடியும். ஆனா அதுக்கும் பிரச்சனை இல்ல, அதுக்கு தான் என்கிட்ட ஷேடோ பிளேடு இருக்கு. ஷேடோ பிளேடு இப்படின்னு சொல்லி அந்த பிளேட் அவன் எடுக்கிறான். அது கூடவே அவன் கிட்ட இன்னொரு பேல் பிளேடும் இருக்கு. அது மூலமா ஷேடோவோட ஸ்பீடு அது பல மடங்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடும். அதே மாதிரி ஷேடோ பிளேட் அந்த கூல் டவுனுக்கான டைமிங்கை இல்லாம பண்ணிடும். சிம்பிளா சொன்னா அன்லிமிட்டடா அவன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஆகுது. அந்த இடத்துல பாருங்க, ஷேடோ பிளேட ஓடும் போது தூக்கி போட்டுக்கினே இருக்கான். அன்லிமிட்டடா போய் பட்டுக்கினே இருக்கு. டெக்டா முகத்திலே படமா, முகத்துல பட்டாலே அது ஒரு வீக் ஸ்பாட் தான். இந்த கார்டியனே இதை பார்த்து ஆச்சரியமாவ போல. ஏன்னா அந்த அளவுக்கு டேமேஜ் விழுதுங்கன்னு இருக்கு. ஒரு சைடு நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் இந்த டேமேஜ் உண்மையிலே கம்மி தான். இது ஒரு எலமெண்டல் டேமேஜ். சாதாரணமாவே அவனோட டேமேஜ் எல்லாம் 80,000 1 லட்சம்னு போகும். இதையே நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். 26,000 இருந்து 30,000 வரைக்கும் போகும். அந்த இடத்துல இதனாலேயே அந்த மாஸ்டரோட கதையும் முடியுது. அங்க ஹீரோவும் சொல்றான், அவ்வளவுதான், இதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் ஃபேஸா அந்த 3 முகத்தையும் ஒரே டைமா அங்க டான்ஸ் ஆட வைக்கும். அதே மாதிரி தான் ஆகுது. அந்த விச்சோட 3 முகமும் அங்க டான்ஸ் ஆடிங்கன்னா அட்டாக் பண்ணுது. ஆனா அந்த அட்டாக்ல நம்ம ஹீரோ மேல ஆவியஸா படல. ஏன்னா ஆளு செம்ம வேகமா இருக்கான். நகரம் போதே ஷேடோ பிளேட வச்சு கண்ணா பின்னான்னு வீசுறான். இதே மாதிரி அந்த மாஸ்டரோட கதையை முடியுது. இடத்துல ஒரு நோட்டிபிகேஷன் வருது, நீங்க வெற்றிகரமா அந்த விச் கார்டியனை தோக்கடிச்சிட்டீங்க. உங்களுக்கு இப்போ 50,000 EXP அது கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஸ்பெக்டேட்டர் அகாடமியோட ஹைட் அவுட்டுக்கான கீயும் உங்களுக்கு கிடைக்குது. அங்க இன்னொரு நோட்டிபிகேஷன் வருது, நீங்க கிளாஸ் அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு எலிஜிபிளா இருக்கீங்க. நீங்க Tier 1ல இருந்து Tier 2க்கு போயிட்டீங்க. இதனால அப்படியே அங்க ஸ்ட்ரென்த் 9ல இருந்து 27க்கு போகுது. கான்ஸ்டிடியூஷனு, எஜிலிட்டி எல்லாமே பல மடங்கு ரொம்ப அதிகமாகுது. இது எல்லாத்தையுமே நான் லைனா சொன்னா கண்டிப்பா ரொம்ப நேரம் ஆகும். அதனால அப்படியே நீங்களே பார்த்துக்கோங்க. எதெல்லாம் முக்கியமோ அதை நான் சொல்லிக்கிறேன்.
நம்ம ஹீரோவோட லெவல் அது 15க்கு போயிடுச்சு. ஸ்ட்ரென்த்து, எஜிலிட்டி, ஸ்பீடு எல்லாமே அதிகமாயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு பாசிவா நியூவான ஒரு ஸ்கில்லும் நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. அந்த ஸ்கில் என்னன்னா, நம்ம ஹீரோ என்னதான் ஸ்டெல்த் பிரேக்கே பண்ணாலும் அவன் இஷ்டத்துக்கு இப்போ கண்டினியூஸா அவனால ஸ்டெல்த்லயும் இருக்க முடியும். பரவாயில்லையே, பரவாயில்ல, இது உண்மையிலேயே நல்ல விஷயமா இருக்கு. நான் என்னோட எல்லா எபிலிட்டியும் ட்ரிபிள் மடங்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அது போக இதுக்கு மேலேயும் நான் ஸ்டெல்த்தை பத்தி கவலையே பட வேணாம். நான் என்னதான் நான் அட்டாக் பண்ணாலும் அந்த டைம்லயும் நான் ஸ்டெல்த்ல தான் இருப்பேன். அது போக பேக் ஸ்டாப் மத்த எபிலிட்டி எல்லாம் இதுல சேர்த்தா அவ்வளவுதான் வேற லெவல் ஆயிடுவேனா. இது பத்தாதுன்னு இப்போ ஸ்பெக்டேட்டர் அகாடமியோட சாவியும் என்கிட்ட இருக்கு, 2 ஹைட் அவுட் என்கிட்ட இருக்கு. சீன் அப்படியே கோஸ்ட் பொண்ணை நோக்கி வருது. அந்த பொண்ணும் வெளியில போலான்னு பாக்குறான். அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க வர மாதிரி இருக்கு. நீ இங்கதான் இருப்ப அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். போன வாட்டி ஏதோ கேர்லெஸ்ஸா நான் உன்னோட செயின்ல எல்லாம் இறந்து போயிட்டேன். ஆனா இந்த வாட்டி அப்படி நடக்குமான்னு கேட்டா கிடையாது. அதுக்காக தான் இங்க ஏகப்பட்ட ஆளுங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். போன வாட்டி என்ன நீ கொன்னல இப்படின்னு அங்க இருக்கிற ஒரு மொட்டையும் பயங்கரமா தாக்க போறான். அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு அப்படியே அவளோட ஸ்டெல்த் ஆக்டிவேட் பண்றா. ஆனா அதுக்குள்ள அவங்க ஒரு ஃபிளாஷ் கிரனேட போறாங்க. அந்த இடமே பல்ச்சுனா இது. அவளால ஸ்டெல்த் மோடுக்கும் அங்க போக முடியல. இத ஒரு வாய்ப்பாச்சு மூஞ்சிலே ஒரு அடி அடிக்கிறான். ஹேய், என்னம்மா உனக்கு அவ்வளவு தைரியமா? ஒரு நல்ல லெசனை சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். இல்ல, வாய்ப்பே இல்ல. நான் இந்த வாட்டி உங்க கையில சாக மாட்டேன். அந்த இடத்துல குட்டி உண்டு ஏதோ ஒரு போர்ஷன் இருக்கு, அதை அவ குடிக்கலன்னு போறா. ஆனா அதுக்குள்ள தட்டி விட்டுறாங்க. பாத்தியா, இந்த பொண்ணு கிட்ட சூசைடல் போர்ஷன் வேற இருக்கு. ஓ, இந்த போர்ஷனை குடிச்சு உன்னோட லைஃப் எனர்ஜியை காப்பாத்திக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றியோ? நான் வாய்ப்பு இல்லம்மா, நாங்கெல்லாம் ரொம்ப வெறியா இருக்கோம். இந்த வாட்டி என்னோட வெறிய நான் உன்கிட்ட காட்டியே ஆகணும். வா கிட்ட வா இப்படின்னு அவன் நக்க ஆரம்பிச்சிடறான். அந்த இடத்துல இன்னமும் கொஞ்சம் வேற மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணலான்னு போவான். ஆனா அதுக்குள்ள ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஸ்பெக்டேட்டர் அகாடமியோட பேரியர் இப்ப ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆண்டோ கில்டுல இப்ப யாரு மெம்பரா இல்லையோ உங்க எல்லாரையுமே இப்போ கிளீனிஃபை பண்றதுக்கான ப்ரோக்ரஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. பாக்குற அந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் யோசிக்கிறான் என்னதுரா அதுன்னு. ஆனா அதுக்குள்ள ஒரு பயங்கரமான லைட்னிங் அங்க யார் மெம்பரா இல்லையோ உங்க எல்லாரையுமே படு வேகமா தாக்குது. இதனால அந்த ஸ்பாட்லயே எல்லாருமே காலி. அங்க ஒரு நோட்டிபிகேஷன் ஆகுது, கிளீனிஃபைங் கம்ப்ளீட் ஆகுது. அட, அப்பனா இந்த ஸ்பெக்டேட்டர் அகாடமி இது ஒரு ஷெல்டரா? நோட்டிபிகேஷன் படி பார்த்தா இதுதான் நம்ம ஷேடோவோட கில்டா? என்னால சுத்தமா யோசிக்க முடியல. நானே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தேன். இந்த அகாடமியை நாங்க அந்த அளவுக்கு கூட எக்ஸ்ப்ளோரே பண்ணல. ஆனா அப்படி இருக்கும் போது அதுக்குள்ள அவர் கார்டியனை கொண்டு இந்த அகாடமியை அவருக்கு சொந்தமாக்கிட்டாரா? இப்படின்னு ஆச்சரியமாவ இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் போற ஒரு வீடியோவும் உங்களை தேடி வரும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவலில் போகும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.